ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுட்டு மில்லி சுடரே இனி வரப்போ எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். அபி மாணிக்கத்தை பிடிக்கணும்னு பார்த்தாங்க. ஆனால் அதுக்குள்ளே தருண் கீழே விழுந்ததுனால அவங்களால பிடிக்க முடியல. இன்னொரு சைடு அபியை பார்த்தத உடனே மாணிக்கம் எப்படியாச்சும் இந்த டீலை நம்ம கருணாகிட்டேருந்து முதல்ல முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டீல் பேசுறதுக்காக ஃபோன் பண்ணி ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்காரு. டீலை முடிக்கிறதுக்காக அபிகனில் நம்ம மாட்டுறதுக்குள்ளே டீல் பேசி முடிச்சுட்டு பணத்தை வாங்கிட்டு எங்கேயாச்சும் ஓடிடணும் அப்படின்னு. கருணாவுக்கு அவங்களுடைய பார்வதிக்கு நாம தான் விஷம் கொடுத்துக்கணும் அப்படின்ற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. எவிடன்ஸை முதல்ல வாங்கி அழிக்கணும். இவன் கைக்கு எப்படி இந்த எவிடன்ஸ் போச்சு? எவிடன்ஸை அழிச்சாலும் திரும்பவும் இது அவன் ரெடி பண்ணிட்டு வந்து நம்மளை மிரட்ட மாட்டான் அப்படின்றதுக்கு என்ன ஆதாரம்? மொத்தமாக அவனையே காலி பண்ணணும். அப்படி அவனை காலி பண்ணால் மட்டும்தான் என் பிரச்சனை எல்லாமே முடியும். அடுத்தது அந்த அபி அவள் வெளியில் எப்படியும் சொல்ல மாட்டா. சொல்லாமல் இருக்கிற வரைக்கும் நமக்கு நல்லது. அப்படி சொல்லணும்னு சுச்சுவேஷன் அவளுக்கு வெளியில் வந்தாலும் அவளையும் முடிச்சிடணும். அவள் இப்போதைக்கு ஜெயிலில் இருக்கா. வெளியில் வந்தால் அவள் எல்லாத்தையும் சொல்லிடுவான்னு நினச்சி தானே நம்ம அவளை உள்ளே வச்சுருக்கோம். அவள் வெளியே வரக்கூடாது. காலத்துக்கும் அவளை உள்ளே இருக்கிற மாதிரி நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கருணா நினச்சிட்டு இருக்காரு. இப்போது இவங்க 3 பேரும் வீட்டுக்கு போகும்போது தருண் கடிப்பட்டிருக்கிறத பார்த்த உடனே சரளா, சண்முகம் எல்லாரும் என்னாச்சுன்னு கேட்குறாங்க. நான் ஒரு ஆளை தொடுத்துட்டு ஓடும்போது தருண் பின்னாடியே ஓடி வந்தானா. அப்போ தான் கால் தடுக்கு கீழே விழுந்து அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நீ யாரை தொடுத்திட்டு போன அப்படின்னு கேட்கும்போது திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. அபி அது நான் எனக்கு முக்கியமான ஆதாரத்தை கண்டுபிடிக்க அவரும் ஒரு எவிடன்ஸ்ண்ணே, அதானே அவர் எனக்கு தெரியும், அது அவரை தான் தேடிட்டு போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி அபிமா, அவங்களை பிடிச்சியா இல்லையான்னு கேட்குறாங்க. இல்லைண்ணா அவன் தப்பிச்சு போயிட்டான் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு முதல்ல சண்முகம் அதை அமைதியை விட்டுடுறாரு. சரி வா தருண் உட்காரு, மருந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மருந்து வச்சிடுறாங்க. எதுக்குடா உனக்கு வேண்டாத வேலை? அவள் யாரையோ துரத்திட்டு போனா, நீ ஏன்டா பின்னாடியே ஓடணும்? பேசாமல் ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கலாம்ல. அவள் தேடி பிடிச்சிட்டு வரட்டும்னு சொல்லிட்டு பின்னாடியே இப்படி ஓடி போய் கீழே விழ சொன்னாங்களாம். இப்போ யாருக்கு அடிப்பட்டது? இவன் வெளியில் வரத்துக்காக குற்றவாளியில் நிரூபிக்கணுன்றதுக்காக என் பையன் காலெல்லாம் ஓடிக்கிறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஷர்லாக்குக்கும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி இப்படி சண்முகம் இப்படி சரளா பேசின உடனே ஃபீல் பண்ணிட்டு போய் பின்னாடி நின்றுக்கிறாங்க. பின்னாடி நின்றுக்கிட்டு அந்த மாணிக்கம் ஏன் நம்மளை பார்த்த உடனே பயந்து ஓடினாரு? ஜெயிலில் நம்மளை பார்க்க வந்தார் தைரியமாக, ஆனால் இப்போ ஏன் ஓடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கன்ஃபியூஷனில் நம்ம அபி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தான் சண்முகம் இங்கே அபிகிட்ட வராங்க. அபி என்னம்மா, நீயும் அண்ணி இருக்கான்னு தான் நேரடியாக விஷயத்த சொல்லலைன்னு எனக்கு தெரியும். யார் அந்த ஆள்? எதுக்கு தேடிட்டு போன? நீ கொலை பண்ணலை அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு அவரும் ஒரு சாட்சியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாண்ணே, அந்த ஆள் கருணா கிட்ட ஒரு முக்கியமான ஆள். அவரும் நம்மள மாதிரி வீட்டை வச்சுட்டு மீட்க முடியாமல் கஷ்டப்பட்டவர். நான் அவனை கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போனப்போ அந்த ஆளை கருணா பயங்கரமாக அடித்து உதச்சிட்டு இருந்தான். அதுக்கப்புறமா நடந்த விஷயத்தில் நான் ஜெயிலுக்கு போயிட்டேன். அந்த ஆளுக்கு நான் வெளியில் இருந்தப்பவே ஹெல்ப் பண்ணேன். அவர் என் பரிதாபத்தில் என்னை பார்க்க ஜெயிலுக்கு ஒரு முறை வந்திருந்தார். நான் அவருக்கு ஹெல்ப் பண்ணதுனால சரி அவரை பார்த்தா ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைக்கும்ல. அந்த கருணா எதுக்கு பார்வதியை கொலை பண்ணான்? நான் கொலை பண்ணலை, எந்த தப்பும் பண்ணலைன்னு அவன்கிட்ட சொன்னான். ஸோ கருணா எதுக்காக பார்வதி அக்காவை கொலை பண்ணியிருக்கணும்? அதாவது பார்வதி அக்கா செத்த வழக்கில் ஏதாச்சும் எனக்கு சாதகமாக கிடைக்குமான்னு கேட்கலாம் தான் அவர் தேடி போனேன். ஆனால் அவர் என்னை பார்த்த உடனே பயந்து ஓடிட்டாரு. என்னன்னு தெரியலண்ணா அப்படின்னு சொல்லுவோம். ஏம்மா, நீ இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறல்ல அவங்க எதுக்கு செத்தாங்கன்னு சொல்லிட்டு. ஒருவேளை அந்த விஷயம், அந்த ஆதாரம் அவருக்கு தெரிஞ்சிருக்குமா? இல்லை நீ அவர் கூட பழகுனா உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை வரும்னு அவர் ஓடிட்டாரா அப்படின்னு சொல்லுவோம். இல்லைண்ணா அப்படி எதுவும் இருக்காது, எனக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ அவருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியலண்ணே. ஏன் அப்படின்னா அந்த கருணா அப்பப்போ போலீஸ் ஸ்டேஷனில் என்கிட்ட கேட்டுட்டு போவான். ஜெயிலில் நீ யார்கிட்டயாச்சும் விஷயத்த சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு. யாரோ ஒரு ஆளுக்கு தெரிஞ்சிருக்கு என்னை மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வேளை அது அவராக இருக்குமா? அவருக்கு என்ன விஷயம் தெரியும்? அவர் என்னத்தை தெரிஞ்சுக்கிட்டு கருணாவை மிரட்டிட்டு இருக்கான்னு விஷயத்தை தெரிஞ்சுக்கலான்னு நான் அவர்கிட்ட ஏதாச்சும் க்ளூ கிடைக்குமான்னு தேடி போனேன். அவர் ஓடிட்டாரு, என்ன என்கிட்ட தப்பிச்சு பயந்து போயிட்டாரு. என்னன்னு ஒன்றும் புரியலை அப்படின்னு அபி சொல்லிட்டு இருக்காங்க. எனக்குமே ஒன்றும் புரியலடா அபிமா, நீ தான் எல்லாத்தையும் கரெக்டாக யோசிச்சு பார்க்கணும். உன் லைஃப்பில் நடந்த பாதி விஷயங்கள் எனக்கு எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கிறப்போ என்னால் உனக்கு ஒரு உதவி கூட செய்ய முடியாது. நீயே கஷ்டப்பட்டு இப்படி எல்லா வேலைகளும் செஞ்சிட்ருக்க. ஏதாச்சும் என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் நானாச்சும் ஹெல்ப் பண்ண உனக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைண்ணா என்னால் நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம். இந்த விஷயம் தெரிஞ்சால் நீங்கள் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், உங்களுக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். அவர் திரும்பவும் கண்டிப்பாக என்னைக்காச்சும் ஒரு நாள் என் கண்ணில் மாட்டுவார். இதே ஊரில் தானே இருக்கார், நான் அவரை பார்த்துக்கிறேன், நீ போன அப்படின்னு சொல்கிறாங்க அபி இருந்துக்கிட்டு.
அப்படி சொன்னதுக்கப்புறமா சண்முகமே அங்கேருந்து அதுக்கு மேலே உன்னோட விருப்பம்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. அவங்க வந்ததுக்கப்புறமா தான் அபி பல ஆங்கிளில் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த மாணிக்கத்துக்கும் உன்னுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது. கருணாக்கு எதுக்கு அந்த மாணிக்கம் ஃபோன் பண்ணி மிரட்டிகிட்டே இருக்கணும், அவனோட சேர்ந்துக்கிட்டு நீ என்ன கூட்டு சதி வேலை செஞ்சிட்ருக்கன்னு வெற்றி சொன்ன விஷயங்கள்லாம் அபிக்கு ஞாபகம் வருது. அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு எதுக்காக வெற்றி அப்படி சொல்லியிருப்பான், மாணிக்கம் எதுக்கு கருணாவை மிரட்டிகிட்டு இருக்கான், அவர்கிட்ட என்ன ஆதாரம் இருக்குது, எதை வச்சு மிரட்டுறாங்க அப்படின்னு அந்த மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் தான் அப்படி முயற்சி பண்ணாங்க. ஆனால் அதை முடியாமல் போயிடுச்சு. அங்கேருந்து அவர் தப்பிச்சு போயிட்டாரு. எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி அவரை அந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னு அப்படி நினச்சிட்ருக்காங்க. ஸோ இன்னொரு சைடு இங்கே கருணா வெற்றிக்கு ஒரு வேலையை கொடுத்து அனுப்பி விட்டுட்டு இங்கே அந்த ஆளை பார்த்து பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணி டீல் பண்ணி அனுப்பலான்னு போனார். ஆனால் அவர்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை, பொய்யா தான் பணத்தை வாங்கிட்டு ஏமாற்றிட்டு போயின்னு நினச்சாங்க. இப்போது மாணிக்கம் விஷம் கொடுத்து கொண்டதை நாம் தான் அபிக்கு தெரிஞ்சு கருணா கிட்ட நிரூபிச்சிருவாளா அப்படின்னு நினச்சாரு. கருணா தான் ஸ்வேதாவை கட்டிக்கணுன்ற ஆசையில் எப்படியாச்சும் பார்வதியை கொண்டுடணும்னு முயற்சி பண்ணாங்க. அபிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுனால அவசரமாக விஷத்தை கொடுத்து கொலை பண்ணிட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே மாணிக்கம் கருணா மேலே இருக்கிற கோவத்தில் என்னை எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணி சித்திரவதை பண்ணி என் வீட்டை அடைஞ்சிட்டான், எனக்கு திருப்பி தராமா அப்படின்ற கோவத்தில் அவரும் பார்வதிக்கு விஷம் கொடுத்து கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஆக்சுவலி அங்கே கருணாவை கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் வந்திருக்காரு. அப்படி வரும்போது அந்த வீட்டுக்குள்ளே அங்கே யாருமே இல்லை. ஸோ பால் கலந்துட்டுருக்காரு. ஸோ கருணா தான் ஸோ அப்படி பால் கலந்துட்டு இருக்கும்போது இதுதான் நம்மளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, அந்த பாலில் நம்ம ஏதாச்சும் கலந்துடணும், அவன் அதை குடிச்சு செத்து போயிடணும், நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனை போயிடும், அப்புறம் நம்ம வீட்டு பத்திரத்தை எப்படியாச்சும் பார்வதி மூலமா வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைச்சாரு. அவன் செத்து போனதுக்கப்புறமா பார்வதி கேட்டால் அவங்க ரொம்ப நல்ல மனுஷங்க, எப்படியாச்சும் கொடுத்துருவாங்க பத்திரத்தை அப்படின்னு கருணா விடுறது மாணிக்கம் பிளான் போட்டார். ஆனால் கருணா அப்போ தான் ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்கணும், பார்வதியை கொலை பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தில் பாலை கலந்து வச்சுட்டு விஷத்தை கொண்டு வரலான்னு ரூமுக்குள்ளே போனார். அதுக்குள்ளே மாணிக்கம் போயிட்டு அதில் விஷத்தை கலந்துட்டு வந்துட்டார். ஆனால் அது தெரியாமல் பார்வதியை கொலை பண்ணணும் அப்படின்னு அதுலேயும் கருணா எடுத்துகிட்டு வந்த விஷத்தையும் அவரும் கலந்துட்டாரு. அப்படியே அதில் அவர் கலக்கும்போது இதை மாணிக்கம் பார்த்துட்டு என்ன நாம் விஷத்தை கொடுத்து அவனை கொலை பண்ணலான்னு அதில் கலந்துட்டு வந்தா இவன் இதுலேயே விஷத்தை கலக்கிறானே, யாருக்கு இதை கொடுக்க போகிறான் அப்படின்னு அவரும் புரியாமல் இருக்கார். முதல்ல அது என்னென்னு தெரியாமல் இருந்தார். அதுக்கப்புறம் தான் அதில் ஏதோ விஷத்தை கலக்கிறான் அவன் யாருக்கோ கொடுக்கறதுக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. அப்புறம் தான் அதை எடுத்துகிட்டு போய் நேராக பார்வதி கிட்ட சீன் போட்டு கொடுக்குறத பின்னாடியே மாணிக்கம் ஃபாலோ பண்ணிவிட்டு அசாத போயிட்டு எல்லாத்தையும் கேட்டுடுறாரு. கேட்ட உடனே ஐயோ நாம் போட்ட பிளான் ஒன்று, ஆனால் இங்கே நடக்கிறது ஒன்று, ஆனால் அவனே பார்வதியை கொலை பண்ணுன்ற நோக்கத்தில் தான் இதை கொடுக்குறான் போல இருக்குது, கட்டின பொண்டாட்டியை என் மீதுக்கு கொலை பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் எப்படியோ ஒரு வழியாக பால் குடிக்க வச்சிடுறாங்க. குடித்த உடனே அவங்க மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. ஸோ விழுந்த உடனே செட்டப் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ வெற்றி கருணா இது எல்லாத்தையும் மாணிக்கம் பார்த்துட்றாங்க. பார்த்த உடனே தான் கொஞ்ச நேரத்திலே வெற்றி அங்கே வர சத்தம் கேட்குது, கார் சத்தம், வெளியில் ஆளுங்க வர சத்தம் கேட்ட உடனே மாணிக்கம் அங்கேருந்து ஓடி ஒளிஞ்சிடுறாரு. அதுக்கப்புறம் தான் அவர் கத்தியாலே குத்திட்டு அபி வீட்டுக்குள்ளே வந்ததும் அபி குத்தி அதாவது கத்தி எடுத்ததும் கருணா குத்துன கத்தியை அதுக்குள்ளே போலீஸ் என்னென்னமோ நடந்து போச்சு இல்லைங்களா. ஸோ அந்த விஷயத்தை எல்லாமே மாணிக்கம் நேரில் பார்த்த சாட்சி அவர் மட்டும்தான். ஸோ அவனே விஷம் கொடுத்து கொலை பண்ணிவிட்டு இந்த பொண்ணு மேலே அப்பண்டமாக பழிய போட்டு ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டான் அப்படின்ற அன்றைக்கி அந்த பரிதாபத்தில் தான் மாணிக்கம் பார்க்க போனார். இப்போது இந்த விஷயம் அவருக்கு தெரியும். நாம் ஒருவேளை அதில் நாம் விஷம் கொடுத்து கலந்தோம் அப்படின்ற விஷயத்தை அபி கண்டுபிடிச்சிட்டு சொல்லிட்டாள்னா அன்றைக்கி கருணாக்கு அடுத்து அந்த வீட்டில் யாரும் இல்லாதப்போ அபி தான் வந்தா, அபிக்கும் அவனுக்கு தான் சண்டை வந்துச்சு. அப்போது நாம் அவளை நிரூபிக்கிறதுக்காக எந்த தப்பும் பண்ணலைன்னு கருணா பண்ண கொலையிலேருந்து அவள் வெளியில் வரணுன்றதுக்காக இது யார் பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டா, நாம் விஷம் கொடுத்தது தெரிய வந்துடுமே அப்படின்னு தான் மாணிக்கம் பயந்து அங்கே அபிக்கு தெரியாமல் ஓடி ஒளிஞ்சிட்டாரு. ஸோ இப்போ கருணா அவர் விஷம் கொடுத்து கொண்டார் இல்லைங்களா, அதுதான் மாணிக்கம் தெரிஞ்சு வச்சுட்டு நம்மளை பிளாக்மெயில் பண்ணுறான் அப்படின்னு. ஸோ அவரும் விஷம் கலந்தார், கருணாவும் விஷம் கலந்தாங்க. இப்போது கருணா விஷம் கலந்ததை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்கி வச்சுக்கிட்டு இப்போ இவங்கிட்ட பிளாக்மெயில் பண்ணி நம்ம வீட்டு பத்திரத்தை வாங்கிக்கலாம். ஸோ பார்வதி இருந்துருந்தா அவங்க மூலியமாக பத்திரத்தை வாங்கிட்டு இருந்திருக்கலாம். அவங்க இல்லாததுனால ஸோ அவங்கள கொலை பண்ண அவங்க கருணாவை மிரட்டி வச்சுக்கிட்டு நீ தானே கொலை பண்ண, அதுவும் விஷம் கொடுத்து நீ கொலை பண்ணுன்றது எனக்கு தெரியும், இப்போது எனக்கு தேவையானதை கொடுக்கணும் நீ அப்படின்னு மாணிக்கம் பிளாக்மெயில் பண்ணி இதுக்கு தான் வாங்குறாரு. என் சொத்து எனக்கு திரும்பவும் வேண்டாம், ஆனால் அதுக்கு ஈடாக நீ நிறைய பணம் கொடுக்கணும், அதை வச்சு நான் எங்கேயாச்சும் போய் பொழைச்சிக்கிறேன், நீ இங்கே இருந்தால் என்னை உயிரோட விட மாட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு தான்
மாணிக்கம் பிளான் பண்ணி தான் நம்ம கருணா கிட்டேருந்து பணத்தை வாங்கணும்னு முயற்சி பண்ணி அதுக்கான முயற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. இதில் அபி நடுவில் வந்ததுனால எங்கே அவரோட பிளான்லாம் சொதப்பிடுமோ, நம்ம பணம் வாங்க முடியாமல் போயிடுமோ அப்படின்ற பயத்தில் தான் பணத்தை வாங்கிட்டு வேகமாக கிளம்பி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவசரமாக கருணா கிட்டேருந்து பணத்தை வாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காரு நம்ம மாணிக்கம். ஆனால் நம்ம கர்ணா வந்துட்டு மாணிக்கம் விஷம் கொடுத்தது தெரியாமல் நாம் தானே விஷம் கொடுத்து பார்வதியை கொலை பண்ணோம், அதுதானே உண்மை அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் அவருக்கும் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாததுனால தான், அதாவது நாம் கொலை பண்ணது வெளியில் தெரிஞ்சிடக்கூடாது, நாம் கொலை பண்ணது அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்ற பயத்தில் தான் பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணணும் அப்படின்னு கர்ணாவுமே இங்கே பணத்தை கொடுக்கறதுக்காக ரெடியாக இருக்கார். ஸோ அவர் பண்ண முட்டாள்தனமான ஒரு விஷயம், இன்னமும் அவருக்கு என்ன நடக்குது விஷயன்றது புரியாமல் இருக்கிறதுனால தான் இவன் இதுக்கு நடுவில் வந்து இப்படி கேட்டுட்ருக்கான். அவன் கைக்கு எப்படி அந்த ஆதாரம் கிடைச்சிச்சு அப்படின்ற விஷயத்த முதல்ல கர்ணா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு யோசிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்காக முயற்சி பண்ணியிருந்தாருன்னா அவனுக்கு பணம் கொடுக்க வேண்டிய அவசியமே நம்ம கர்ணாவுக்கு வந்திருக்காரு. தப்பு பண்ணது அவர், அதனால் எதை பற்றியும் யோசிக்காமல் நாம் எங்கே வெளியில் மாட்டிப்போமோ அப்படின்ற ஒரு பயத்துலையும் பதற்றத்துலையும் தான் முதல்ல அவனை பணத்தை கொடுத்து எப்படியாவது செட்டில்மெண்ட் பண்ணிடணும், இல்லைனா மொத்தமாக அவனை தீர்த்து கட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் நம்ம கர்ணா வந்து பிளான் போட்டு ஸோ அவருமே ஒரு பக்கம் பணத்தை கொடுத்து பயந்துட்டு பணத்தை கொடுத்துட்டு எவிடன்ஸை வாங்கி அழிச்சிடணுன்ற ஒரு பயத்தில் அவரும் பணத்தை கொடுக்கறதுக்காக இப்போ கிளம்பி போயிட்டுருக்காரு. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு சைடு இங்கே குழந்தைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறாங்க. அப்படி ஸ்கூலுக்கு கிளம்பி போகும்போது தியா வந்து ஸ்டோர் ரூம்குள்ளே வந்து ஏதோ ஒரு திங்ஸ் எடுக்கிறதுக்காக போகிறாங்க. அப்போது தெரியாதனமாக வெளியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோர் ரூம் திறந்துருக்கிறத பார்த்த உடனே ஸோ ஸ்கூலில் வந்து ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை டீச்சரோ வந்து அந்த கதவை வந்து லாக் பண்ணிடுறாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே ஸ்கூலுக்கு வந்து சண்முகம் சாப்பாடு கொடுக்கறதுக்காக வராங்க. என்ன சார் எப்பயுமே சாப்பாடு பிள்ளைங்கக்கிட்டே கொடுத்து அனுப்பிச்சிட்ருவீங்க, அதுவும் இப்போது நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க, அது மட்டும் இல்லாமல் ஏன் எனக்கு தியா ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு கேட்குறாங்க. என்ன மேடம் சொல்கிறீங்க, தியா ஸ்கூலுக்கு வந்தாலே அப்படின்னு சொல்கிறாங்க. சார் காலையிலேருந்து நான் தியாவை பார்க்கவே இல்லை அப்படின்னு. சார் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு, ஸ்கூலுக்கு பிள்ளை வரலையே அப்படின்னு. நான் தானே மேடம் அவங்கள விட்டுட்டு போனேன், சாப்பாடு லலியாக லேட் ஆகிடுச்சு, அதான் நான் மதியம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு போயிடலான்னு பிள்ளைங்களுக்காக வந்தேன். நீங்கள் தியா ஸ்கூலுக்கே வரலன்னு சொன்னீங்களா அப்படின்னு உடனே சுடர தனனையும் கூப்பிடுங்க, அவங்க கூட தான் வந்தாங்க, அவங்கள விசாரித்து பார்க்கணும், நீங்கள் அவங்கக்கிட்டே கேட்கலையா ஏன் ஸ்கூலுக்கு தியா வரலன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் கேட்கவும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் சுடரையும் இங்கே தருணையும் கூப்பிட்டு தியா உங்கள் கூட தானே ஸ்கூலுக்கு வந்தா, டீச்சரே ஸ்கூலுக்கு தியா வரலன்னு சொல்கிறாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. மாமா நானுமே தியா காலையில் ஸ்கூலுக்கு எங்கள் கூட தான் வந்தா, நான் காலையிலேருந்து நான் கூட தியாவை பார்க்கல, தியா எங்கன்னு தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா சுடரு, தியா உன் கூட இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ காலையிலேருந்து அமைதியாக இருந்தியா, நீ சொல்லியிருக்கலாம்ல மிஸ்கிட்ட அப்படின்னு. இல்லை மாமா எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு நினச்சிட்ருக்க அவங்க பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே ஸ்டோர் ரூம்லேருந்து தட்டுற சத்தம் கேட்குது. அப்போ தான் தியாவை எல்லா இடத்துல தேடி பார்க்குறாங்க. அப்போ தான் சுடர் போயிட்டு தியா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருக்கியா, நீ எப்படி உள்ளே போனவன், யார் உள்ளே வச்சு லாக் பண்ணது அப்படின்னு கேட்குறாங்க. நீ தானே என்னை உள்ளே வச்சு லாக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சண்டை போடுறாங்க. இல்லை நான் வந்து உள்ளே வச்சு சாத்தலை, யாரோ ஒன்று உள்ளே வைத்து சாத்திருக்காங்க, மிஸ் உன்னை காணோன்னு தேடும்போது தான் எங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொய் சொல்லாத நடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு சுடர் மேலே தியா கோவப்படவும் அதுக்கப்புறம் சண்முகம் எல்லாருமே சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப டயர்டாக இருக்கிறதுனால மிஸ் ஸ்கூலுக்கு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக சொல்லிடுறாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தால் அப்போ தான் என்ன ஆச்சு இவளுக்கு அப்படின்னு கேட்குறாங்க பிள்ளைக்கு. ஸோ ஸ்டோர் ரூமில் வச்சு தியாவை யாரோ சாத்திருக்காங்க, தியா காலையிலேருந்து ஸ்கூலுக்கு வரலன்னு நான் இப்போ போகும்போது கிளாஸ் மிஸ் சொன்னாங்க, அப்போ அவளை தேடி பார்க்கும்போது தான் உள்ளே வச்சு யாரோ தெரியாமல் லாக் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லவும் என்னம்மா சொல்கிற, நீ எப்படியே உள்ளே போன, உன்னை யார் வெளியிலேருந்து லாக் பண்ணாங்க, நீ எதுக்கு அங்கே போன அப்படின்னு கேட்கும்போது தான் சுடர் தான் என்னை உள்ளே வச்சு லாக் பண்ணிட்டா அப்படின்னு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க தியா. இதனால் கோவப்படுறாங்க. இவளுக்கு இதே வேலையாக போச்சு, என் பொண்ணை ஏண்டி இப்படி பண்ணுறா, அவள் உன்னோட நல்ல மார்க் எடுத்துடக்கூடாது படிச்சிடக்கூடாதுன்னு பொறாமப்படுறியா, சரி இவங்க என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ளே வந்தாங்களோ அன்னைக்குலேருந்தே பிரச்சனை அப்படின்னு சடலாக ஒரு மாதிரி கோவமாக பேசவும் நான் பண்ணலைன்னு சொல்கிறாங்க. ஆனால் யாருமே நம்புறது கிடையாது. ஸோ உள்ளே வச்சு பூட்டினாங்க. ஸோ அண்ணி வந்து அவங்க குழந்தைய திட்டுறாங்களே, ஸோ சுடரால் தானே அப்படின்னு சொல்லிட்டு சுடர் நீ என்கிட்ட இனி பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுடுறாங்க. நான் பண்ணலமா அப்படின்னு சுடர் எவ்வளோ தூரம் சொல்கிறாங்க, நீ என்ன பேசாத என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நீ பண்ணலன்னு நிரூபிச்சு காட்டு, அப்புறமா என்கிட்ட பேசுன்னு சொல்லிடுறாங்க. இதனால ரொம்பவே வருத்தப்படுறாங்க சுடருமே. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.